الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقصص القصص لعلهم يتفكرون. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இப்பள்ளியினுடைய தலைவர், செக்ரட்டரி, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஹஜரத்துமார்கள், ஆசிரியர் பெருந்தவிகள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் என் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, இங்கே மாணவிகள் அவர்களுடைய நிகழ்ச்சிகளை செய்கிற போது ஒரு மாணவி இங்கிலீஷ்ல பேசினாங்க. ஃப்ரீடம், சுதந்திரம் அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் வாழ்றதுக்கு பேர் சுதந்திரம் இல்லை. சோசியல் மீடியாவை யூஸ் பண்றோம், போன் யூஸ் பண்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாவற்றையும் நாம் நினைப்பதை போல் பயன்படுத்துகிறோம். இதற்கு பெயர் சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் என்பது நம்முடைய உரிமைகளை நமக்கு வாங்கி தருவதுதான் சுதந்திரம். அந்த அடிப்படையில் ஒரு 80 வருடத்திற்கு முன்னால் இந்தியாவிலே நாம் கல்வி சுதந்திரம் நமக்கு இல்லை, வியாபார சுதந்திரம் இல்லை, ஆடை சுதந்திரம் இல்லை, பேச்சு சுதந்திரம் இல்லை, எந்த சுதந்திரமும் இல்லாமல் முடக்கப்பட்டிருந்த ஒரு சமூகத்தை விழித்திட செய்து சுதந்திரத்திற்கான வாசனையை சுவாசிக்க வைத்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். நாம நினைக்கிற மாதிரி சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியிற மாதிரி அப்படி போய் சண்டை போட்டாங்க, படத்துல காட்டுற மாதிரி 2 சண்டை போட்ட உடனே ஹீரோ ஜெயிச்சுட்டாருங்கிற மாதிரியான ஒரு பாவனை இல்லை சுதந்திர போராட்டம் என்பது. 80 ஆண்டுகளாக நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த சுதந்திரத்தினுடைய வாசத்தை நாம் சுவாசிப்பதற்காக இந்த மண்ணில் பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான உயிர்களை, நம்முடைய முன்னோர்களை நாம் தியாகம் செய்திருக்கிறோம். 200 வருடம் இந்தியாவிலே சுதந்திர போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஹஜரத் அவர்கள் கூட ஒவ்வொரு காலத்தினுடைய அந்த கணக்கோடு சொன்னார்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலே ஆரம்பமாக அவர்களுடைய கிழக்கிந்திய கம்பெனிகளை ஆரம்பிக்கிற போது 1700களில் அவர்களை எதிர்த்து நின்ற தைரியம் இஸ்லாமிய மன்னர்களாக, நவாபுகளாக அன்றைக்கு திகழ்ந்த சிராஜுத்தௌலாவுக்கும் திப்பு சுல்தானுக்கும் மட்டும்தான். வடக்கு பகுதியிலே சிராஜுத்தௌலா சிம்ம சொப்பனமாக ஆங்கிலேயர்களுக்கு இருந்தார். தெற்கு பகுதியிலே மைசூரின் வேங்கை என்று சொல்லப்படுகிற திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார். இந்த 2 பேரையும் அதுக்கு கூட அந்த வரலாறு சொன்னாங்க. சிராஜுத்தௌலாவோடு ஆங்கிலேயர்கள் பிலாசி போரிலே சந்தித்தார்கள், ஒன்றும் செய்ய முடியவில்லை. திப்புவோடும் அவரின் தந்தை ஹைதரோடும் மைசூரினுடைய யுத்தத்தில் ஆங்கிலேயர்கள் சந்தித்தார்கள், அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. கடைசியாக எதிர்த்து நிற்க முடியாத அந்த சூழலில் துரோகத்தின் மூலமாக 2 பேரும் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் 1757 சிராஜுத்தௌலா கொல்லப்படுகிறார். 1799 திப்பு சுல்தான் கொல்லப்பட்டதற்கு பின்னால் ஆங்கிலேயர் அவர்களினுடைய கொடியை டெல்லியில, செங்கோட்டையில கொண்டு வந்து யூனியன் ஜாக் கொடியை நிலைநாட்டியதற்கு பிறகு அவர்களின் ஆட்டம், அடக்க முடியாத ஆட்டம். பகதூர் ஷாவை கொண்டார்கள். அவர்களை எதிர்த்த மன்னர்களை எல்லாம் கொன்று குவித்ததற்கு பிறகு ஆலிம்கள் சுதந்திர போராட்டத்தின் களத்திலே நிற்கிறார்கள். அப்துல் அசீஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத் அவர்களும் சொன்னார்கள், அவர்களினுடைய
மாணவர்களாக இருந்த சையத் இஸ்மாயில் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையத் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று நீண்ட பட்டியல் உலமாக்கள் ஹதீஸினுடைய கலைகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்த பெருமகனார் என்று போற்றப்படுகிற ஷா அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய கல்வி பயணத்தோடு சேர்த்து சுதந்திர தியாகத்திற்காகவும் தங்களை அர்ப்பணித்தார்கள். அதற்கு பின்னால் 1800களில் தேவபந்தினுடைய உலமாக்கள், குறிப்பாக இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரும் பெரும் ஆலிம்களின் ஆசிரியராய் இன்று வரை போற்றப்படுகிற பெருமகனார், தேவபந்து மதரசாவினுடைய நிறுவனர் காசி நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரஷீத் அஹமது கம்போஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஷ்ரப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்முடைய வேலூரில் அமர்ந்திருக்கிற ஜாமியா அல் பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியின் நிறுவனர் ஆலா ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் பெரும் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக திகழ்ந்தவர்கள். அவர்களின் கல்வி பயணத்தோடு சேர்த்து சுதந்திர போராட்டத்திற்காகவும் தங்களின் உயிரை தியாகம் செய்திருக்கிறார். இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய அந்த பீரியட், அவர்களினுடைய அந்த காலம்தான் மிக முக்கியமான காலமாக வரலாற்றிலே பார்க்கப்படுகிறது. நீங்கள் வரலாற்றிலே படித்திருக்கலாம். வரலாற்று ஆசிரியர் தாம்சன், நேருஜி போன்ற பல வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிற செய்தி, டெல்லியில இருந்து பிஷாவர் வரை இருக்கிற 14,000 மரங்களில் வெறும் ஆலிம்களின் சடலங்கள் தூக்கிகளாக தொங்கிக் கொண்டிருந்தது. பல்லாயிரக்கணக்கான ஆலிம்களை இந்த போராட்டத்தில் நாம் தியாகம் செய்திருக்கிறோம். அதற்கு அவங்க சொன்னாங்க, ஷைகுல் ஹிந்த் மஹ்மூது ஹசன் தேவபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய அந்த சுதந்திர போராட்டம் என்பது சொல்லி முடிக்க முடியாத போராட்டம். களத்திலே நின்று போராடினார்கள். 4 வருடம் ஆங்கிலேயர்களால் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு கொடும் சிறையாக இருந்த அந்தமான் சிறையிலையும் மால்டா சிறையிலையும் அதனுடைய சிறை வாசனத்தை நுகர்ந்து விட்டு வந்தவர்கள் மஹ்மூது ஹசன் தேவபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஷேகுல் ஹிந்த் அவர்களினுடைய ஃபத்வாவின் மூலமாக இன்று வரை முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தொய்வை பார்க்கிறோம். ஆங்கிலேயம் படிக்கக்கூடாது, அது ஆங்கிலேயர்களின் மொழி என்பதால். அவர்களின் ஆடைகளை உடுத்தக்கூடாது, அது அவர்களின் தயாரிப்புகளை உடுத்தக்கூடாது, அவர்களின் தயாரிப்புகளை ப்ராடக்டுகளை பயன்படுத்தக்கூடாது என்று ஃபத்வா கொடுத்தவர்கள் முஃப்தியுல் ஆலம் ஷேகுல் ஹிந்த் மஹ்மூது ஹசன் தேவபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மால்டா சிறையில இருந்து விடுதலை கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் தவறு இல்லை என்று அவர்களை ஆங்கிலேயர்கள் அனுப்புகிறார்கள். உடல் எல்லாம் தொய்வுற்ற நிலையில் இனிமேல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற சூழலில் அதற்கு பின்னால் 1-2 ஆண்டுகளில் அவர்கள் மரணத்தை அடைகிறார்கள். அந்த நேரத்தில் மும்பையில் அவர்களை வரவேற்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் போகிறது. அந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருந்தார்கள். ஹுசைன் அஹ்மது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்களோடு சிறையிலே வருகிறார்கள். முஹம்மது அலி கௌஹர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆலிமும் அவரோடு நிறைய ஆலிம்களும் மகாத்மா காந்தியும் நேருவும் அந்த பெரிய கூட்டத்தில் கலந்து கொண்டு மஹ்மூது ஹசன் கம்போஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். நாமெல்லாம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியை மதிக்கிறோம், அவர்களின் தியாகத்தை மதிக்கிறோம். அவர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி நிறைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பெருமையோடு முஸ்லிம்கள் ஒரு விஷயத்தை எங்களால் சொல்ல முடியும். மகாத்மா காந்தியினுடைய அஹிம்சை வழி போராட்டத்திற்கு வித்திட்டவர்கள் மஹ்மூது ஹசன் தேவபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சிறையில இருந்து வெளியில வந்து அந்த சமூகத்தை பார்த்து சொன்ன செய்தி, இனிமேல் வன்முறையால் இந்த ஆங்கிலேயர்களை நாம் எதிர்கொள்ளக் கூடாது, அஹிம்சை வழியிலே செல்ல வேண்டும். முஸ்லிம்கள் குழுக்காக இருந்து அவர்களுடைய போராட்டத்தை ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும். ஜமியத்துல் உலமாயே ஹிந்த் என்று சொல்லப்படுகிற இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த இயக்கத்தினுடைய துவக்கம் என்று கூட சொல்லலாம். சகோதர சமயத்தை சார்ந்தவர்களையும் சேர்த்துக் கொண்டு முஸ்லிம்கள் நாம் போராட்ட காலத்தை சந்திக்க வேண்டும், அஹிம்சை வழியில் போராட வேண்டும் என்கிற அந்த பாட்டையை சொல்லிக் கொடுத்தவர்கள் மஹ்மூது ஹசன் தேவபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதற்கு பின்னால்
காந்தியும் அவர்களோடு சேர்ந்து நேருவும் பல தலைவர்கள் இன்றைக்கு நாம் எல்லாம் யாருடைய பெயர்களை நம்முடைய பாட புத்தகங்களிலே படித்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்களினுடைய பெரும் பகுதி தங்களுடைய வாழ்க்கையை சுதந்திர போராட்டத்திற்காக அவர்கள் தியாகம் செய்தார்கள். அதற்கு பின்னால் ஆங்கிலேயர்கள் இதற்கு பின்னால் முஸ்லிம் என்ற இந்தியாவுக்கு சுதந்திரம் தராமல் இருக்க முடியாது என்பதை முடிவு செய்து கொண்டு அன்றைக்கு இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருந்த கிரிப்ஸ் இந்தியாவில் இருந்து ஒரு குழு எங்களிடத்தில் வந்து எங்களுக்கு எப்படி சுதந்திரம் வேண்டும் என்று கேளுங்கள் என்று ஆலோசனைக்கு அழைக்கிறார். அப்ப இங்கிருந்து இந்தியாவிலிருந்து 3 பேர் போனாங்க. காங்கிரஸ் சார்பாக அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் போனார்கள். அன்றைக்கு பெரிய இயக்கம் என்றால் காங்கிரஸ். இரண்டாவது முஸ்லிம் லீக்கின் சார்பாக முகமது அலி ஜின்னா போனார். அதற்கு பிறகுதான் பாகிஸ்தான் தனியாக பிரிக்கப்பட்டு ஜின்னா பாகிஸ்தானை வாங்கிக் கொண்டு இந்தியாவிலிருந்து விலகி போனார். ஆனால் சுதந்திரம் கிடைக்கிற போது அவர் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறார். முகமது அலி ஜின்னா அன்றைக்கு 542 சமஸ்தானங்கள் இந்தியா தனித்தனி இடங்களாக பிரிக்கப்பட்டு சிற்றரசர்கள் இதை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். 542 சமஸ்தானங்களினுடைய தலைவராக இருந்த பீகாரினுடைய நவாப் இந்த 3 பேரும் தான் கிரிப்ஸிடத்திலே இங்கிலாந்துல போய் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு போனார்கள். 3 பேரும் முஸ்லிம்கள். சொல்ல வருகிற செய்தி, சுதந்திர போராட்டத்தை முஸ்லிம்களின் பெயர்களை இல்லாமல் சொல்லி முடிக்க முடியாது என்கிற அளவுக்கு ஒரு உன்னதமான போராட்டத்தை நம்முடைய முன்னோர்கள் தந்திருக்கிறார். ஆனால் சுதந்திரம் கிடைக்கிற போது இவர்கள் ஸ்கிரீன்ல இல்ல. காரணம், அத்தனை பேரும் அவர்களின் உயிரை தியாகம் செய்து விட்டார்கள். இப்ப இந்த பசங்கள்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கல்ல ப்ரோக்ராம், மேல கொடியை தூக்கிட்டு நின்றவங்க மட்டும்தான் நமக்கு கண்டு தெரிஞ்சான். கீழே இருந்த எத்தனை பசங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சான். அவர்களின் முகங்களை எல்லாம் நாம் பார்க்கவில்லை. ஆனால் அவர்களின் தியாகம் அதில் அடங்கி இருக்கிறது. ஒரு மாணவன் மேலே ஏறி கொடியை பிடித்துக் கொண்டு நிற்பதற்கு எப்படி கீழே இருப்பவர்களின் தியாகம் வேண்டுமோ அதே போன்று இந்த சுதந்திர மாசத்தை சுவாசிப்பதற்கு காந்தியும் நேரமும் அவர்களோடு இந்த பல பேர் சுதந்திரத்தை வாங்குகிற போது அவர்கள் புரிந்த நிலையத்தில் அதுக்கு கீழே நிறைய பேருடைய 200 வருட தியாகம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நாம் சொல்லுகிற செய்தி, நாம் இந்திய முஸ்லிம்கள் என்கிற அடிப்படையில் இந்தியாவிலே முஸ்லிம்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி எவ்வளவு தூரம் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்றை படியுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அதுதான் சொல்றான், வரலாறுகளை படியுங்கள், அதன் மூலமாக உங்களுடைய சிந்தனைகளை அல்லாஹ் தூண்டி விடுவார். ஒரு சமூகம் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை தெரியவில்லை என்றால், நிகழ்காலத்தினுடைய நிதர்சனத்தை புரியவில்லை என்றால், வருங்காலத்தினுடைய வியூகங்களை வகுக்கவில்லை என்றால் அந்த சமூகம் முன்னேறியதாக வரலாறே இல்லை. எனவே நம்முடைய வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். இந்தியாவில் நம்முடைய இருப்பு என்ன என்பதை, நம்முடைய உரிமையை காப்பதற்காக நாம் போராட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுயமரியாதையோடு உரிமைகளோடு முஸ்லிம்கள் இந்தியாவிலே வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக என்கிற துஆவோடு இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைவர், செக்ரட்டரி, ஆசிரியர்கள் உட்பட அனைவருக்கும் நன்றிகளை கூறி என் வார்த்தைகளை முடிக்கிறேன்.